உங்களை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணே. ரொம்ப புகழாதப்பா, எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குது. ஆனா அந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்னங்கண்ணே? அந்த பொண்ணு எங்க போனாலும் புருஷன் கூட தான் போகுமாமா. நீ வேற அந்த பொண்ணு எப்படி இருந்தா கண்டிப்பா வந்தாங்கன்னு சொல்லிட்டியா? ஆமா. சரி வாங்கப்பா, 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். பாரு பாரு. ஆட எங்க உள்ள போற? யோ, அந்த ஆளை முதல்ல வெளியே வர சொல்லியா? இன்னைக்கு 2ல 1 பாத்துறான் அந்த ஆளை. யோ பெரியவரே, அந்த நாய் முதல்ல வெளியே வர சொல்லு. தொடப்பக்கட்ட பீய மாதிரி போட்டி போட்டி அடிக்கணும். உருட்டுட்டும் நான் வேண்டாம் சொல்ல. ஆனா ரோட்ல போட்டு உருட்டுச்சுன்னா ஊருக்குள்ள விஷயம் லீக் ஆயிரும். அப்புறம் போற வரவங்க என்னன்னு கேட்பான். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. எனக்கு மான ரோஸ் எதுவுமே கிடையாது. நான் எங்கேயாவது குடிச்சிட்டு கிடப்பேன். ஆனா அது குடும்ப பொண்ணு. நாளைக்கு குளிக்க போகணும், தண்ணி எடுக்க போகணும், ரேஷன் கடைக்கு போகணும். அப்புறம் இதே சாக்கு வச்சுட்டு ஊர்ல இருக்கிறவங்க ட்ரை பண்ணுவேன். அதுக்காக ஒண்ணு சும்மா விட சொல்றியா? எதுக்கு சும்மா விடணும்? எதுக்கு சும்மா விடுங்க? எதுக்கு இப்ப கத்துற நீ? இல்லண்ணே, செருப்பு, தொடப்புக்கிட்ட, உலக்க எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டு அடிச்சுருந்தீங்க, விஷயம் வெளியில தெரியாம இருக்கும் இல்லையா? ஓ, இதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் தோணுது. வீட்டுக்காரங்கிட்ட பர்மிஷன் கேளுங்கண்ணே. நான் எஸ். ஏப்பா, இது நல்ல ஐடியாவா தெரியுது. நீ என்ன நினைக்கிற? இது நல்ல ஐடியா தாங்க. வெளியில அடிச்சா 4 பேர் தெரிஞ்சிருங்க. சரி அனுப்பு. வருது. என்ன பூவை கையில சுத்திருக்க? பெரிய மன்மத குஞ்சா நீ? போமா போ. பின்னிட்டு வா போ. உள்ள போய் உன் வேலையை கேட்க போ. கதவை சாத்திடலாங்க. அப்பதான் அவன் எங்கேயும் ஓட முடியாதுங்க. அவ்வளவுதான். அவ பின்னிடுவாங்க. கைய கால ஒடிச்சு போட்டுருவாங்க. வாழை தண்டு இல்ல, வாழை மரத்தை கொடுத்தாலும் கூட உன் பொண்டாட்டி எரிச்சிருவான். பாத்தீங்களா? என் பொண்டாட்டி பத்தினா? ஆமா அண்ணா, என் பொண்டாட்டி பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தைரியசாலி. ஆமா அண்ணா, திறந்து விட்டுல. இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவாண்ணா. பார்த்தோம் செந்துடலாண்ணா. போயிட்டு வரேங்க அண்ணா. என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம எதையும் செய்ய மாட்டாங்க. இந்தா பத்திரகாளி சூழாயுத மாதிரி உன் பொண்டாட்டி கையிலேயே போ. தாடி பேடி வெளிய வாடி. மூஞ்சில முடிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு பாடம் வரட்டுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இதை கண்டாவது இனிமேல் நீ பொழைச்சுக்க. சரிங்கண்ணா. சரி அண்ணே. என்ன இல்ல, போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தான் நான் போவீங்க? ஆமா. இல்ல, போகும்போது அவசரத்துல ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு. கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அந்த இன்னொரு பச்சையும் வர சொல்றீங்களா? உங்களை கையெடுத்து கும்பிடும். இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல.